ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சதுரகிரி மலையில் இருக்கும் அதிசயமும் ஆச்சரியங்களும் பற்றி தான் இந்த பதிவுல பார்க்கலாம். இதுல 8 தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது நோய் தீர்க்கும் மலை, இரண்டாவது அமாவாசை, பௌர்ணமி, மகா சிவராத்திரி முக்கிய நாட்கள்ல அங்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். மூன்றாவது 24 மணி நேரமும் அன்னதானம் கண்டிப்பாக நடக்கும். நான்காவது சதுரகிரி மலையில் அதிசயங்கள் நிறைய இருக்கு. ஐந்தாவது முக்தி தரும் தீர்த்தம். ஆறாவது கிரக தோஷம் நீக்கும் குளம் எங்கே இருக்குன்றது நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். ஏழாவது அதிசய மரங்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். எட்டாவது விலங்கை போல் சத்தமிடும் மரமும் இருக்கு, அதையும் நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். ஒன்பதாவது மதியை மயக்கும் பகுதி எங்க இருக்குன்றது நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தமிழகத்துல முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் சதுரகிரி மலையும் ஒன்று. அந்த மலை உச்சியில் அமைந்துள்ள இக்கோவில் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் உள்ளடக்கியதாகும். அதிகமான பக்தர்கள் தேடிச் செல்லும் சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். சதுரகிரி மலையை பற்றி நாம் பலரும் அறியாத அதிசயமும் மர்ம விஷயங்களும் நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். சதுரகிரி மலையில் என்னென்ன உள்ளது என்பதையும் நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்துல திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக சித்தர்கள் அதிகம் வாழும் மலை என்பது இந்த சதுரகிரி மலைதான். அதிசயங்களும் பல மகத்துவங்களும் நிறைந்த மலையாக இருக்கும் இடங்களில் இந்த சதுரகிரி மலையும் ஒன்று. விருதுநகர் மாவட்டம் வத்திராய்ப்பு அருகே அமைந்துள்ளது. வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இக்கோவிலுக்கு செல்ல வனத்துறையினரின் அனுமதியை நம்ம பெற வேண்டும். அமாவாசை, பிரதோஷம், சிவராத்திரி உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நாட்கள்ல மட்டுமே இக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். இந்த அற்புதமான மலையை பற்றி சில முக்கியமான விஷயங்களும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது. இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று பட்டு பல நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுகிறது. சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை சேகரித்துக் கொள்கிறார்கள். திசைக்கு 4 கிரிகள் வீதம் 16 கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் தான் சதுரகிரி என்று பெயர் பெற்றது. மலையின் பரப்பளவு 64,000 ஏக்கர். மகாலிங்கம் கோவிலுக்கு வடக்கில் உள்ள மூலிகைகள் நிறைந்த குன்றை சஞ்சீவி மலை என்கின்றனர். சந்தன மகாலிங்கம் கோவில் அருகே 18 சித்தர்கள் சன்னதி உள்ளது. ஆடி அமாவாசை முக்கிய விழாவாக இங்கு உள்ளது. இதை தவிர்த்து தை அமாவாசை, மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, மார்கழி முதல் நாள் ஆகிய நாட்களிலும் இங்கு அதிகமாக கூட்டம் வரும். பழனியில் உள்ள நவபாஷ்ண முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போதே செய்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இங்குள்ள ஜோதி புள்ளை பகலில் நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல் இருக்கும். பழங்காலத்துல சித்தர்கள் வெளிச்சத்திற்கு இந்த புள்ளை உபயோகித்து உள்ளார்கள். மகாலிங்கம் கோவில் வடக்கில் ஊஞ்சல் கருப்பணசாமி கோயில் உள்ளது. சுந்தர மகாலிங்கத்திற்கு அமாவாசை நாட்களில் மதியம் 1 மணிக்கு அபிஷேகம் துவங்கும். ஆடி அமாவாசை தவிர மற்ற அமாவாசை நாட்களில் தேன், தினைமாவு பிரசாதமாக தரப்படும். சதுரகிரி மலையில் மின்சார வசதி கிடையாது. ஜெனரேட்டர் பயன்படுத்துகின்றனர். மலைக்கு மேல் சாப்பாடு பற்றிய கவலையும் வேண்டாம். எந்த நேரமும் உங்கள் வயிறை குளிர வைக்கும் மடம் உள்ளது. உங்களுக்கு குறைந்தபட்சம் கஞ்சியோ கூழோ பழைய சோறோ நிச்சயமாக அங்கு கிடைக்கும். 24 மணி நேரம் அங்கு சாப்பாடுக்குரிய கவலைகள் கிடையாது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது. மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். சந்திர தீர்த்தம். சதுரகிரியில் சுந்தர மகாலிங்க மலையில் சந்திர தீர்த்தம் இருக்கிறது. இந்த சந்திர தீர்த்தத்தில் இறைவனை வேண்டி வணங்கி ஒருமுறை நீராடினால் கொலை, காமம், குரு துரோகம் போன்ற பஞ்சமா பாதங்களிலிருந்து நீங்கி புண்ணியம் பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கௌண்டின்ய தீர்த்தம். சந்திர தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் உள்ளது இந்த தீர்த்தம். இது தெய்வீக தன்மை வாய்ந்த நதியாகும். வறட்சியுற்ற காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானிடம் வேண்டி ஈசன் தனது ஜடைமுடியில் உள்ள கங்கையிலிருந்து ஒரு துளி எடுத்து 4 கிரிகளுக்கும் மத்தியில் விட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஐதீகம். கங்கை, கோதாவரி, கோமதி, சிந்து, தாமிரபரணி, துங்கபத்திரை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடிய பயனுண்டு. இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகரி நதி என்னும் பெயரும் உண்டு. முக்தி தரும் தீர்த்தம்.
சந்தன மகாலிங்க தீர்த்தம் இதுதான் முக்தி தரும் தீர்த்தம். இது சதுரகிரியின் மேல் காளிவனம் என்கின்ற இருண்ட வனம் ஒன்று உள்ளது. அவ்வனத்திலிருந்து வருகின்ற தீர்த்தம் சந்தன மகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. உமையால் பிருங்க முனிவர் தம்மை வணங்காமல் ஈசனை வணங்கியதால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து அர்த்த நாரீஸ்வரர் என்கின்ற சிவசக்தி கோலத்தில் இருக்க வேண்டி சதுரகிரிக்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து அபிஷேகத்திற்கு வரவழைத்த ஆகாய கங்கை ஆகும். இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் நாம் செய்த எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்து சதுரகிரியில் பார்வதி தேவியின் பணிப்பெண்களான சப்த கன்னியர்கள் தாங்கள் நீராடுவதற்கு உண்டாக்கிய திருமஞ்சன பொய்கையும் உண்டு. கிரக தோஷம் நீக்கும் குளம், அதாவது காலங்கிநாதரால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம் ஒன்று காவலராகிய கருப்பணசுவாமி சன்னதி முன்பாக இருக்கிறது. இதை தவிர கோரகர், ராமதேவர், போகர் போன்ற சித்தர்களால் உண்டாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தம், பசுக்கிடை தீர்த்தம், குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் சதுரகிரி மலையில் உள்ளது. மகாலிங்கம் கோயிலிருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது. இதில் குளித்தால் கிரக தோஷம் விலகும் என்பதின் நம்பிக்கை. மகரிஷிகளும் சித்தர்களும் இன்றும் அருவுருவாக வாழ்ந்து அருள் வழங்கும் வண்ணம் சதுரகிரியில் வீற்றிருக்கிறார்கள். அபூர்வ மூலிகைகள் இங்கே கிடைக்கும். பல அற்புத மூலிகைகளால் முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்பு கூடும். அதுக்கப்புறம் அதிசய மரங்கள். சதுரகிரி மலையில் தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுனங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளது. இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டி போல் இருக்கும். அந்த காய் கனிந்து விழும்பொழுது நாய்க்குட்டி குறைப்பதை போல் இருக்கும். விழுந்த கனி 10 வினாடிக்கு பிறகு மறுபடியும் அம்மரத்திலேயே போய் ஒட்டி கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஏர் அழிஞ்ச மரம் இன்னொரு மரம் உண்டு. இந்த மரத்தில் காய்க்கும் காய் முற்றியவுடன் கீழே விழுந்துவிடும். விழுந்த காய் காய்ந்து அதன் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தில் போய் தானாக ஒட்டிக்கொள்ளும். இடையில் மழை காற்றினால் மரத்தை விட்டு தள்ளி போய் இருந்தாலும் மேல் தோல் உரிந்தவுடன் மீண்டும் மரத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும். சதுரகிரியில் இன்னொரு அதிசயமும் இருக்கு. விலங்கை போல் சத்தமிடும் மரம். அதாவது சதுரகிரியில் நந்தீஸ்வரவனத்தில் கனையெருமை விருட்சம் என்னொரு மரம் உண்டு. அந்த மரத்தின் அடியில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அம்மரம் எருமை போல் கனைக்கும். அந்த மரத்தை வெட்டினால் குத்தினால் பால் வரும். இதே போல் மற்றொரு விருட்ச மரமும் உண்டு. இந்த விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல் கத்தும். வெட்டினால் பால் கொட்டும். நவபாஷண சேர்க்கையில் இந்த விருட்சக மரத்தின் பாலும் முக்கியமான சேர்க்கையாகும். மதியை மயக்கும் பகுதி. இவை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடும் சமயம் ஒன்று உள்ளது. மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயக்கி வனம் என்ற பகுதி உள்ளது. இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வரவே முடியாது என்று சொல்கின்றனர். இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள், ரிஷிகள் மகாலிங்க பூஜை செய்ய வருவார்கள். கூட்டம் கூட்டமாக நட்சத்திரங்கள் மலைப்பகுதியில் விழுகின்றன. உங்கள் தேடல் பக்தி உண்மை எனில் நீங்கள் மனதார நினைத்து வழிபாடு செய்தால் சித்தர் தரிசனம் உங்களுக்கு சதுரகிரியில் நிச்சயம் கைகூடும். இதை நிறைய பக்தர்கள் அனுபவித்தும் இருக்கார்கள். இந்த சதுரகிரி மலையின் ரகசியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.